நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது வந்தனா எனக்கு என்ன என்ன சொல்ல வரேன்னா எனக்கு இங்க பாரு சந்தியா, நீ எதை சொல்ல நினைச்சாலும் வாயை திறந்து சொல்லு. உனக்கு பதிலா இங்க யாரும் பேச மாட்டாங்க. சொல்லு, என்ன விஷயம்? அத்தை, அது வந்து நான் 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 இன்னைக்கு சமையல் அறைக்குள்ள வரக்கூடாது. அது வந்து நான் இப்ப வீட்ல இருந்து தள்ளி உட்காரணும். எல்லாரும் என்ன கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படி உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்னதான் பாசம்னு எனக்கு புரியல. இன்னைக்கு காலையிலேயே சின்ன மருமக இந்த வீட்டு மூலையில உட்காந்துட்டா. இப்ப நீ மூலையில உட்காந்துட்டியா? உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன ஒத்துமை? ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தான் மூலையில உட்காரணுமா? முதல்ல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தள்ளி போட்டுக்கலாம். இல்ல என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம். என்கிட்ட சொல்லியிருந்தா அவங்களை இன்னொரு நாளைக்கு வர சொல்லிருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ரெண்டு பேருமே மூலையில போய் உட்காந்துட்டீங்களே. எனக்கு என்னமோ இதெல்லாம் நீங்க வேணும்னே செய்றீங்கன்னு தோணுது. எனக்கு தான் நேரமே சரியில்லை. இந்த வீட்டுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க. எத்தனை பேரை தான் நான் சமாளிக்கிறது? உங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போயிடுது. இன்னும் ஏன் இங்க நிக்கிற? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல. போ, போய் முதல்ல குளிச்சு துணியை மாத்திட்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயம் சந்தியா, இந்த வீட்டுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல குளிக்காம இந்த வீட்டுல இருக்கிற எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது. அதனால உனக்கு என்ன வேணும்னாலும் சவிதா கிட்ட சொல்ல, அவ எடுத்து கொடுப்பா. அலமாரிய திறந்து உன் துணி எதையும் எடுக்க வேண்டாம். அவகிட்ட சொன்னா அவ எடுத்து தருவா. சவிதா, ஏய் சவிதா, எங்க இருக்க? உன் பெரிய அண்ணிக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்துக்கொடு. அவங்கள தொடாம எல்லா வேலையும் செய். இன்னைக்கு சமையல்லாம் எப்படி முடிய போகுதோ? பார்த்து கொள்ளுங்க.
இல்லைன்னா உங்கள் துணி எல்லாத்தையும் அலமாரியிலேருந்து எடுத்து கொடுக்கவா? அது வந்து அதையும் எடுத்து கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்காவும் இன்னைக்குதான் மூலையில உட்காரணுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அவங்கள என்ன மாதிரி வீட்டு வேலையில இருந்து தப்பிக்கணும்னு அத்தைக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இங்க பாரு மீனா, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. இத புடி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். திருடன் கண்ணுக்கு எல்லாரும் அப்படிதான் தெரிவாங்களாம். நீ ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிற? அண்ணி உன்ன மாதிரி இல்லாம இன்னைக்கு உண்மையை சொல்லிருக்கலாம்ல. இனி யோசிக்க என்ன இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் யாரையும் முகத்தை பார்த்து எடை போடவே கூடாது. மனசையும் பார்க்கணும். ஆனா இதுல யோசிக்க வேண்டியது என்ன இருக்கு? இந்த யோசனை எனக்கு வந்தது இல்லைங்க, அதே மாதிரி அவங்களுக்கும் வந்திருக்கும். அவ்வளவுதான். அப்படின்னா நீ பொய் சொல்றதை விட அவங்க அதிகமா பொய் சொல்றாங்களா என்ன? நீ தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த, உனக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. ஆனா அவங்க உன்னை விட மோசமா யோசிப்பாங்கன்னு சொல்ல வரையா? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கமுக்கமா என்ன திட்டுறீங்களா இல்ல பாராட்டுறீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. சரி விடுங்க, இந்த விஷயங்கள்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. எனக்கு புரியாதது என்னன்னா, அவங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்காங்க, ஆனா உங்க அம்மா ஏன் கண்டுபிடிக்கவே இல்ல? இந்த அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க எங்க அம்மா கண்ட்ரோலுக்கு வருவாங்களான்னு எனக்கு தோணல. அவங்க ரொம்ப பெரிய ஆளு. உங்களுக்கு தோன்றதெல்லாம் உண்மை இல்லைங்க. ஏன் தெரியுமா? அவங்கள நெருக்கமா நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு அவங்க சொன்ன பொய்ய எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். அப்படி மட்டும் நான் செய்யல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். உங்க அப்பாவோடதையே இப்படி புழறீங்க. இதை துவைச்சா கூட இதுல இருக்கிற நாத்தம் போக மாட்டேங்குது. நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. மத்த துணியெல்லாம் நீங்களே காய போட்டுருங்க. சரோஜா, என்னன்னு தெரியல, தொண்டை ரொம்ப வலிக்குது. ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு. ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கூட. அதில் அப்படியே கொஞ்சம் டீ தூளும் போட்டுரு. அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றினா நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்புறம் கசக்கு இல்லை, அதில் சர்க்கரை இஞ்சி எல்லாம் போட்டுரு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொதிக்க வச்சு கொண்டு வந்துரு. சரியா? வீட்ல எலி மருந்து நிறைய இருக்கே. ரொம்ப நாளா அதை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா அதையும் போட்டு கொடுக்குறேன். உனக்காக டீ போடுவல்ல, அப்போ போட்டு அதை குடிச்சிடு. நீ ஒன்றும் எனக்கு போட்டு கொடுக்க வேணாம். சரி சரோஜா, நீ ஏன் இப்படி காலையில இருந்து தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? அந்த கஸ்தூரி எங்க போய் தொலைஞ்சா? கஸ்தூரிய மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். போய் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். நான் சொன்னது வாங்க மார்க்கெட்டுக்கு தான் போனாளா இல்ல ஏதாவது காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாளான்னு தெரியல. இந்த வீட்ல எல்லாருமே வேலையில இருந்து தப்பிக்க தான் பாக்குறாங்க. யாருமே வேலை செய்யறது இல்லைல்ல. சரி சரோஜா, கொஞ்சம் டீ போட்டு கூட. உங்களுக்கு டீ குடிக்கணும்னு ஆசையா இருந்தா வெளியில டீ கடைக்கு போய் குடிச்சிட்டு வாங்க. 12 மணிக்குள்ள நான் எல்லா வேலையும் முடிச்சாகணும்.
இதுக்கு முன்னாடி ஏதோ பெரிய பெரிய டைலாக்லாம் பேசினேன். எல்லாம் என்னாச்சு? கட்டின புருஷனுக்கு டீ கூட போட்டு கொடுக்க மாட்டியா? டீ கடைக்கு போய் குடிக்க சொல்றியே. சரி, டீயை குடிச்சிட்டு ஒரு பானும் போட்டுக்கிறேன். மோகனனா, 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 கோயம்பேடு மார்க்கெட் கிட்ட என்ன இறக்கி விட்டுறீங்களா? இந்த நேரத்துல அந்த மார்க்கெட்டுக்கு ஏன் போற? எதுக்கு தேவையில்லாத கேள்விலாம் கேக்குறீங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பிறந்த நாள். அவ எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்க போறா. ஓ, ட்ரீட்டா? ஆனா நான் பெரியபாத மார்க்கெட்டுக்கு போனோம், நீ கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போனோம். ரெண்டும் வேற வேற ரூட்ல இருக்குல்ல, அதனால நீ தனியா போயிடு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பெரிய தூரம் இல்ல. நீங்க என்ன இப்போ கூட்டிட்டு போக போறீங்களா இல்லையா? அந்த லேப்டாப்பை பத்தி அம்மாக்கு தெரிய வந்துச்சுன்னா அதெல்லாம் வேணாம், வா நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். சவிதா, நீங்க வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க. நீ ஏன் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன? இல்ல, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்ல இருங்க. அத்தை இன்னைக்கு பாவம் சமையல் வேலை எல்லாத்தையும் தனியா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து என்னாலையும் பாவம் உங்களுக்கு உதவி செய்ய முடியல. இன்னைக்கு நீங்க வீட்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா பாவம் உங்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும் இல்லையா? அண்ணி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். இப்ப நீங்களே கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை எனக்கு முக்கியமான வேலை இல்லைன்னு சொன்னா நான் ஏன் இவ்வளவு அவசரமா கிளம்புறேன்? அது மட்டும் இல்லாம அம்மா மேல உங்களை விட எனக்கு அதிகமான அக்கறை இருக்கு. ஏன்னா நான் அவங்க பித்த பொண்ணு. இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படி இருந்தோம் நான் உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு நிச்சயமா நான் காலேஜ் போய் ஆகணும். ஏன்னா என்னோட லைப்ரரி கார்டை நான் ரினியூ பண்ணணும். சரிங்களா? ஆனா சவிதா, இன்னைக்கு சண்டே தானே? சண்டே அன்னைக்கு லைப்ரரி மூடி இருக்கும் இல்லையா? அத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னபடி நீ எந்த வேலையும் செய்யறது இல்ல. அது பத்தாதுன்னு ஒரு நாத்தனாரையும் நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கியா? என்னது? போய் அத்தைக்கு உதவி பண்ணுமான்னு ஒரு வார்த்தை கூட நீ இவகிட்ட சொல்லிருக்க மாட்ட. நீ என்னமா காலையில இருந்து இந்த வீட்ல நடக்கிறது ஏதாவது உனக்கு தெரியுதா? நான் தனியா சமையல் அறையில தவிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஒழுங்கா வா, வந்து எனக்கு சமையல்ல உதவி பண்ணு. வாடி. இந்த பக்கம் எங்க வர? ஒழுங்கா சமையல் வேலை கவனி. அண்ணி, உண்மையிலே நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். சவிதா அம்மா கூடவே போனா அம்மாவுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். நீங்க உங்க கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போறீங்களா? ஆமா அண்ணி, அங்கதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா ஒரு நல்ல வேலையை தேடிக்கோங்க. அப்ப உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பதான் நானும் அவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியும். வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இப்படி மறைச்ச ஒரு வேலையை செய்யறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. நான் போயிட்டு வரேன் அண்ணி. ஆண்டவா, என்னமோ. சவிதா, வந்துட்டியா? சீக்கிரம் வந்து இந்த மாவை பிசைஞ்சு கொடு. அப்பா. அம்மா, எதுக்கு இவ்ளோ மாவு எடுத்து வச்சிருக்கீங்க? இல்லம்மா, இவ்ளோ மாவு என்னால பிசைய முடியாது. அது வந்து மாவு பிசைஞ்சா என் கையை வலிக்கும். என்ன சவிதா, என்ன பேச விடாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க? இன்னைக்கு தைரியமா நீ என் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நாளைக்கு உன் மாமியார் முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. கைவலியை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட மாமியார் மாதிரி உனக்கு மாமியார் கிடைச்சா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உன்னோட கழுத்தை பிடிச்சி திருகிடுவாங்க. என்னம்மா நீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு எதாவது சுலபமான வேலையை சொல்லுங்க. வேணா
நான் இந்த உருளைக்கிழங்கு உருக்கிறேனே. என்ன தப்பிக்க பாக்குற? இந்த மாவை முதல்ல பிசைஞ்சு கொடு. குக்கர் 4 விசில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல இதை ஆஃப் பண்ணணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் உன் கடை வேலையை முதல்ல பாரு. தள்ளி உட்காருடி. இங்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீங்கள் அதிகமாக வேலை செஞ்சீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கடையில் நிறைய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் சோட்டு இருக்கான்ல, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். ஆமாம்மா, இந்த மாவு சரியா இருக்குல்ல? இது போதும். பாத்தியா, ஒழுங்கா வேலை செஞ்சா எதுவுமே கஷ்டமா தோணாது. உன் அண்ணனை பார்த்து கத்துக்க. வந்தது சட்னு மாவு பிசைஞ்சிட்டான் பாரு. அம்மா, இதெல்லாம் அண்ணன் தினமும் செய்யற வேலை. அதனால இந்த மாவு பிசைறதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்ல. அண்ணன் இந்த வேலையில எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லயே நம்பர் 1 ஸ்வீட் கடைக்காரராச்சே. கரெக்ட் தானேனா? ஆமாம். இந்த சூர்யா, சந்தியா கிட்ட கொடுத்து இதெல்லாம் கழுவி கொடுக்க சொல்லு. போ. கடைக்கு வேற போகணும். அந்த அகிலன் பொண்டாட்டி என்ன வேணாலும் அங்க வருவா. இந்த வீட்டு மூத்த மருமகளுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பரீட்சை தான். அதனால வேலை எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு போலாம். அக்கா, அங்க தொடச்சு முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் இங்க இருந்து எழுந்துக்கிறேன். என்ன மருமகளே இது? இங்க உட்காந்து ஏன் தொடச்சிட்டு இருக்க? நீ இங்க இருந்தனா சமையல் யார் செய்வாங்க? நான் என்ன கேக்குறேன்னா அதுக்குள்ள சமைச்சு முடிச்சிட்டியா? அது வந்து பெரியத்த சமையல் வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிய போகுது. அது வந்து நான் இன்னைக்கு வீட்ல இருந்து தள்ளி அக்காவும் இன்னைக்கு மூலையில உட்காந்துட்டாங்க.
இப்படியெல்லாம் நடக்கும்னு பாவம் அக்காவுக்கு மட்டும் தெரியுமா என்ன? இந்த விஷயங்கள்லாம் நம்ம கையில இருக்காது இல்லையா? ம். சரோஜா, என்ன பண்ணிட்டு இருக்க? திருமணம் வரைக்கும் உங்க வீட்டு சமையல் வாசனை தூக்குது தெரியுமா? ஆமா சூர்யா, சமையல் கட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட பொண்டாட்டி எங்கப்பா? என்னத்துன்னு சொல்றதுக்கா? என் மருமகள்க 2 பேரும் இன்னைக்குன்னு பார்த்து மூலையில உட்காந்துட்டாங்க. அம்மா தனியா கஷ்டப்படுறத பார்த்து சகிக்காம என் புள்ளைய எனக்கு உதவி செய்ய வந்துட்டான். இதெல்லாம் செய்ய வேண்டான்னு ஒரு 1000 தடவையாவது சொல்லிட்டேன். ஆனா அவன் எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஜென்மத்துல சூர்யா மாதிரி ஒரு புள்ளைய கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். சூர்யா மாதிரி ஒரு புள்ள கிடைச்சா வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்ல. உண்மையிலேயே அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு. யார் கஷ்டப்பட்டாலும் இவனால அதை பார்த்துட்டு இருக்கவே முடியாது. இன்னைக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உதவி பண்றான், நாளைக்கு அவன் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு உதவி பண்ணுவான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க ஒரு தடவை சமையல் கட்டுல காலடி எடுத்து வச்சா அப்புறம் அவ்வளவுதான். இன்னைக்கு உனக்கு சேவை செய்வான், நாளைக்கு பொண்டாட்டிக்கு சேவை செய்வான். ஆனா ஒண்ணு, இத நான் தப்புன்னு சொல்ல வரல, ஏதோ எனக்கு தோணுனதை சொல்லிட்டு போறேன். ஏன் தெரியுமா? சூர்யா மாதிரி ஒருத்தன் சுமந்துட்டு இருக்க தாய் தகப்பனை கீழே இறக்கி வச்சுட்டு பொண்டாட்டியை தூக்கி வச்சுக்கிட்டான்னா அப்புறம் உங்களோட கதி என்ன? இல்லக்கா, ஏன் புள்ள சூர்யாவை பத்தி நீங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. காலம் எப்படி வேணா மாறலாம், ஆனா என் புள்ள சூர்யா நிச்சயமா மாற மாட்டான். பொண்டாட்டியோட முந்தானையை பிடிச்சுக்கிட்டு தாய் தகப்பனை கஷ்டப்படுத்துற ஜாதியை சேர்ந்தவல்ல என் புள்ள. அவனை பத்தி எனக்கு தெரியும். அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது அவனுக்கு தெரியும். பொண்டாட்டி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தாய் ஸ்தானத்துக்கு வர முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா ஒரு தாய் தன்னோட புள்ளைய 10 மாசம் வயித்துல சுமந்து கஷ்டப்பட்டு அவனை வளர்ப்பா. ஆனா பொண்டாட்டி அவ திடீர்னு குடும்பத்துல நடுவுல வந்து குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைப்பா.